நான் டாக்டர் ஆவேன், நான் விவசாயி ஆகிறதுக்கு பதில் டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு. அதாவது அவங்களுடைய புரிதல் பாருங்கள், டாக்டர் யாருக்கு வேணும், ஒரு நோயாளிக்கு தான் தேவை. அப்போ நோயாளியாக ஆக்குறதான் ஒரு அரசினுடைய கடமையா? தட் இஸ் நாட் த டியூட்டி. ஸோ அடிப்படையில் வந்து இயற்கையான முறையில் இயற்கையான விஷயங்களை சார்ந்து போகிறது தான் வந்து சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியும். அந்த அரசியல் ஒருத்தர் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பாராட்டுக்களும் அதுக்கான ஒத்துழைப்பும் நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெற்றி வழி வகுக்க இந்த மாநாடுகள் கை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செய்திகள்லாம் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் செய்திகள், நம்மளுடைய எல்லாமே வந்து த கவர்மெண்ட் கேன் ட்ராக் இட். அப்போ கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஒரு அடிமை மனநிலையில தான் வச்சுருக்காங்க. இயற்கை சார்ந்து நமக்கு அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பிற்போக்குத்தனம், இந்த மாதிரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு அந்த பனை மரத்தினுடைய அரசியல் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அது நீராதாரத்தை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல். அந்த அரசியலை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து ரொம்ப குறுகி வந்து இது உணவா இல்லையா அப்படிங்கிறது அந்த பார்வையோடு நம்ம நிறுத்திக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாருங்களேன், காவேரி, முல்லை பெரியாறு, இப்படி எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆறுகள் எத்தனை குளங்கள் வந்து மூடப்பட்டுருச்சு. இது வள்ளுவர் கோட்டம் இருந்ததே ஒரு பெரும் ஏரியில் தான். அப்போது இந்த நீர் ஆதாரங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும்போது அதே மாதிரி மலைகளை உடைக்கிறதும் நீராதாரத்தை குறைக்கிறது தான். அப்போ இது எங்கே நம்மளை கொண்டு போகுதுங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர அராஜகமிக்க அரசியலுக்கு நான் வந்து துணை போகிறேன் அப்படின்னா அது கர்ம பலன் நம்மளை விடாது. சரி, நம்ம தான் தமிழர்கள் மறுபிறப்பை நம்புறோம்ல, அப்போ அந்த கர்மாவை முடிக்க வந்து இந்த சூழலில் சிக்கி தவிக்கும் ஒரு மகனாவோ மகளாவோ பிறந்தா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய ஓட்டையும் குறி வைக்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கு. போட்டுமே, நான் சிம்பிளாக சொல்கிறேன், இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழர்களை தானே குறி வைக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு அவங்களுக்கான விஷயங்களை செய்கிறாங்கன்னு இருந்துட்டு போட்டோமே. அதையே நம்ம வந்து சாதிய பார்வைன்னு சொல்கிறோம். ஏன் மற்ற கட்சிகள் எதுவும் சாதிய பார்வையோட எதுவும் செஞ்சது கிடையாதா? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீள்வோம் மீட்பின் அமைப்பின் நிறுவனர் திருமதி இனியவள் ரஜினி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டுக்களை குறிவைத்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பலவித மாநாடுகளையும் போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளையும் கையில் எடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் தற்பொழுது ஒரு மாநாடு எடுத்திருக்காங்க, ஆடு மாடுகள் மாநாடு. இதற்கு முன்னாடி அவர் எடுத்த அந்த மாநாடுகளுமே ரொம்ப வித்தியாசமானது. கல் விடுதலை மாநாடாகட்டும், பஞ்சமி உரிமை நில மீட்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையில் எடுத்திருந்தாரு. ஆனால் இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகள் மாநாடு ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேம்? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வித்தியாசமான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, இதில் ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இயல்பாக வாழக்கூடிய நிலைகள் அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சோறு இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதே மாதிரி நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு தேவை, இந்த இயற்கை தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்த இயற்கையின் வழி நின்று போராடினா அது வந்து வித்தியாசமானது, இது என்ன புரட்சிகரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற. ஆனால் அவரை பாராட்டணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரி ஒரு உளவியலுக்கு நகர்த்திட்டு வந்திருக்காங்க பாருங்க. இயற்கை சார்ந்து இருக்கிறது வந்து பிற்போக்குத்தனம்ன்ற ஒரு அந்த பெண் கூட பேசியிருந்தாங்க, நான் டாக்டர் ஆவேன், நான் விவசாயி ஆகிறதுக்கு பதில் டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு. அதாவது அவங்களுடைய புரிதல் பாருங்கள், டாக்டர் யாருக்கு வேணும், ஒரு நோயாளிக்கு தான் தேவை. அப்போ நோயாளியாக ஆக்குறதான் ஒரு அரசினுடைய கடமையா? தட் இஸ் நாட் த டியூட்டி. ஸோ அடிப்படையில் வந்து இயற்கையான முறையில் இயற்கையான விஷயங்களை சார்ந்து போகிறது தான் வந்து சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியும். அந்த அரசியல் ஒருத்தர் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பாராட்டுக்களும் அதுக்கான ஒத்துழைப்பும் நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெற்றி வழி வகுக்க இந்த மாநாடுகள் கை கொடுக்குமா மேம்? கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒரு எட்ஜ், இட் ஹேஸ் அன் எட்ஜ். ஏன்னா மக்களுமே வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போது இன்றைக்கி நம்ம எதை நோக்கி நகர்றோம் அப்படின்னா, எனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நோக்கினா, எது கன்வீனியன்ட் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, எது வந்து எனக்கு அதிகாரத்தை தரும், எது எனக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் தரும், எது எனக்கு ஒரு முகத்தை தருமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ அதுதான் சரியானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இன் ட்ரூத் நம்ம அடிமையாகிட்டோம் அப்படிங்கிறது தான் இயல்பு. இப்போ இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. இது இப்படி தான் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பேங்க் நகைக்கடன் வைக்கிறது அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆக்கிட்டாங்க. முன்னாடி வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம கொடுத்து நம்ம வந்துடலாம். இப்போ திருப்பி அந்த பழைய இது கொண்டு வராங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செய்திகள்லாம் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் செய்திகள், நம்மளுடைய எல்லாமே வந்து த கவர்மெண்ட் கேன் ட்ராக் இட். அப்போ கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஒரு அடிமை மனநிலையில தான் வச்சுருக்காங்க. இயற்கை சார்ந்து நமக்கு அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பிற்போக்குத்தனம், இந்த மாதிரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது வேலை செய்கிறது, ஐடியில் உட்காந்து இப்போ 18 மணி நேரம்லாம் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து சரியானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பார்வையிலேருந்து நகர்த்தி இல்லைம்மா, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் தான் உனக்கு முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இளம் வயதினர்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் அட்டாக், 20 வயது, இப்போ கூட 2 நாள் முன்னாடி 23 வயது ஒரு பையனுக்கு ஸ்ட்ரோக்கு, தெரிஞ்ச பையன். அப்போது இது என்னென்னா, வாழ்வியல் முறை எல்லாமே சிதைக்கப்பட்டு எதுக்காக நம்ம இதெல்லாம் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லாருக்குமே தேவையானது அன்பும் அழகான ஒரு வாழ்க்கையும் தான். ஆனால் அது இன்னைக்கு நமக்கு கை கூடலைங்கிற போது இதுதான் இந்த ஐடி துறையும் இந்த மேம்போக்காக வாழ்கிற விஷயங்கள் தான் வந்து ஆக்சுவலி இஸ் நார்மல்னு வந்துட்டோம் பாருங்க. எதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஆனால் ஒரு விமர்சனமும் இருக்கு மேம். எல்லாரையுமே வந்துட்டு மறுபடியும் வந்து இயற்கை சார்ந்த வாழ்க்கைக்கு வாங்க, ஆடு மாடுகள் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை அவர் அப்படி சொல்லலை. அதாவது ஆடு மாடு வளர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அனுமதி கொடுக்கணும்ல, அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்ல. ஆடு மாடை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சிருக்க முடியுமா? அதை இப்போ 2 குட்டிகளை நான் வீட்டில் வச்சிட்ருக்கேன். அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்தேன். குட்டியாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா சிப்பிப்பாறை மிக்ஸ் அது. அப்போ அந்த ஓட்டம், அதனுடைய ஸ்பேஸ் நிறைய தேவைப்படுது. வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சுருக்கேன், வேறு வழியே இல்லை. இப்போ அதுக்கான ஒரு ஃபார்ம்லாம் தேடிட்டு இருக்கேன். அது அந்த இடத்துல விடணும். அப்போது எனக்கு மனசு இருக்குது, ஆனால் இடம் கிடையாது. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும்ல. எல்லாரும் போய் அதை பண்ண முடியாது. அதுக்கு தான் வித்தியாசமான வேலைகள் எல்லாருக்குமே இருக்குது. இயற்கையில் என்ன ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும்தான் இயற்கையா? பனையேறுவது மட்டும்தான் இயற்கையா? கல் விடுதலை மாநாடு போட்டார்ல மேம், அந்த கல் குறித்தே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற பல பேரும் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. கல் ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுதலைக்காக போராடுற இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஆனா உணவு பட்டியலில் கல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க முன் வைக்கிறாங்க. கல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? கல் வந்து ஆக்சுவலாக போதையாக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிறது இருக்குது. அந்த போதை இல்லாத அந்த சுண்ணாம்பு கலந்து பதனியாக கொடுக்கும்போது அது ஒரு உணவுப் பொருளாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த போதை தரும் விஷயம் கூட வந்து இந்த உடல் உழைப்பு அதிகம் போடுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் அதை குறித்து நமக்கு அது உணவாக இல்லையாங்கிறத தாண்டி அந்த அந்த பனை மரத்தினுடைய அரசியல் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அது நீராதாரத்தை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல். அந்த அரசியலை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து ரொம்ப குறுகி வந்து இது உணவா இல்லையா அப்படிங்கிற அந்த பார்வையோட நம்ம நிறுத்திக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் இன்னொன்று, பனை வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய வரலாறு. இது நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த பண்டைய காலங்கள்ல இருந்து நம்மளுடைய இலக்கியங்களே வந்து கல்லுக்கான சான்று கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு டிராவல் இருக்க தானே செய்யுது. ஆனா எல்லாருமே கல் உண்ணாமை அப்படின்றதான் திருவள்ளுவரே முன் வைக்கிறார். கல்லுன்னா அதாவது கல் உண்ணாமைன்னா போதை தரும் கல்லை நீங்க உண்ணாதீங்க. போதை கூட யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டான் இருக்குல்ல. இப்போ அசதி, உடல் அசதி, பெரும் உழைக்கிறவங்க உடல் அசதிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு போதை தேவைப்படுது இல்லை. அதனால எதனா பிரச்சனை இருக்கா, கான்சிக்வன்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது உங்கள் மூளையை மழுங்க செய்யுமா, இல்லை வந்து உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நிறுத்துமா? அன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு உதவி பண்ணி அடுத்த நாள் வந்து அவங்க பழையபடி இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன் தானே. ஆனால் கல் தடைக்காக மட்டுமே பனைமரம் தொழில் வந்து பாதிக்கப்படுது, பனைமரம் ஏறதே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு சின்ன அரசியலை பார்க்குறீங்க, இது ஒரு பெரிய அரசியல். இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது.
அது அது என்ன சொல்ற, தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரத்தை எல்லா விதத்துலையும் சுற்றி பாருங்களேன். காவேரி, முல்லை பெரியாறு, இப்படி எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆறுகள் எத்தனை குளங்கள் வந்து மூடப்பட்டுருச்சு. இது வள்ளுவர் கோட்டம் இருந்ததே ஒரு பெரும் ஏரியில தான். அப்போது இந்த நீர் ஆதாரங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும்போது, அதே மாதிரி மலைகளை உடைக்கிறதும் நீராதாரத்தை குறைக்கிறது தான். அப்போ இது எங்கே நம்மளை கொண்டு போகுதுங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர்த்து இது உணவா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளார போகக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணுன்றதுக்காக அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களே தவிர்த்து அது இவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் யூ கேனாட் க்ளோஸ் இட். இயற்கை சார்ந்த மாநாடுகள் வரிசையில் கல் முடிஞ்சாச்சு, பஞ்சமி நில மீட்பு, அதுக்கப்புறமா இப்போ போட்டிருக்க ஆடு மாடுகள் மாநாடு. இதற்கு அடுத்ததா எந்த ஒரு இயற்கை வளம் சார்ந்த மாநாட்டை திரு சீமான் அவர்கள் குறிவைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். ஏதாவது உங்களுக்கான ஐடியாஸ் இருக்கும்ல இதுக்கு? எனக்கான ஐடியாஸ்ன்னு இல்லை, நிறைய மனிதர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது வைக்கிறதுனால இப்போ நீங்களே சொன்னீங்க எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க முடியுமா அப்படின்ட்டு. எல்லாருமே எல்லாமே பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது, தொழில்துறைன்னு இருக்குது. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் சார்ந்த தொழில்துறையில் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இயற்கையை அழிக்கும் விதமாக இயல்பான வாழ்க்கையை வந்து சுரண்டும் விதமாக இருக்கும் தொழில்களுக்கு வந்து நான் வந்து பிராண்டிங் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். அவங்களுக்கான அதே மாதிரி வட்டி தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஸ், அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இயற்கை மலையை அழித்து கொண்டு வரும் அந்த இன்சான், அதுக்கெலாம் நான் வந்து விளம்பரங்கள் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் தேர்ந்தெடுத்து இயற்கை அழிக்கும் விஷயங்களை, அதே மாதிரி ஒரு பொருள் வந்து இது எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னா அந்த பொருளை நான் வந்து உணராமல் இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களுக்கு நான் விளம்பரம் பண்ண மாட்டேன். அப்போது இது என்னன்னா as a policy நான் எடுத்து பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் அ பெட்டர் சிச்சுவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி நான் வந்து நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும்ல, நம்மளுடைய சந்ததியினர். இப்போ நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு என்ன சொல்கிறது, அராஜகமிக்க அரசியலுக்கு நான் வந்து துணை போகிறேன் அப்படின்னா அது கர்ம பலன் நம்மளை விடாதே. சரி, நம்ம தான் தமிழர்கள் மறுபிறப்பை நம்புகிறோம்ல, அப்போ அந்த கர்மாவை முடிக்க வந்து இந்த சூழலில் சிக்கி தவிக்கும் ஒரு மகனாவும் மகளாவும் பிறந்தா என்ன பண்ணுவீங்க? அதனால் இன்னைக்கு கையில் என்ன இருக்கோ, நமக்குள்ளார நம்ம கைக்குள்ளார எது சக்தி வாய்ந்ததாக இருக்கோ, நம்மளால் எதை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த விதத்தில் அவர் ஒரு பாணி எடுத்து நடந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு துணையாக நிற்க முடியுமோ நின்றுதான் ஆகணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து வன்மத்தை கக்க முடியாது. அதே மாதிரி எது விலகி நிற்கணுமோ அதையும் நம்ம விலகி நிற்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து, ஆனால் ஒரே ஒரு சிம்பிள் பிரின்சிபல் தான், தமிழனாக இருந்தால், தமிழர் நலனுக்காக இருந்தால் அங்கே நாங்கள் நிற்போங்கிற அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு என்ன சொல்கிறது, குடும்ப மனநிலைன்னு இருக்கு இல்லையா, தீஸ் ஆர் மை பீப்புள் அப்படின்றது. ஸோ அதில் இருந்து நான் எப்போவுமே வெளியே போகக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். இதை நம்ம பார்க்குற ஒரு பார்வையில் வளங்களை மீட்பதற்கான போராட்டங்கள்னு பார்த்தாலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பலரும் வந்து இது வந்து சாதிய ரீதிய பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னும் பொழுது அது கோனார் அவர்களுடைய ஓட்டையும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய ஓட்டையும் குறிவைக்கக்கூடிய ஒரு நோக்கமா இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன், இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழர்களை தானே குறி வைக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு அவங்களுக்கான விஷயங்களை செய்கிறாங்கன்னு இருந்துட்டு போட்டோமே. அதையே நம்ம வந்து சாதிய பார்வைன்னு சொல்கிறோம். ஏன் மற்ற கட்சிகள் எதுவும் சாதிய பார்வையோட எதுவும் செஞ்சது கிடையாதா? அங்கே வன்மங்கள் இருந்தது, அங்கே குரோதங்கள் இருந்தது, வளர முடியாமல், அதாவது தமிழ் சாதிகளை வளர வைக்காத ஒரு சூழல் இருந்தது. இதுதான் வளர்க்குது அப்படின்னா இருந்துட்டு போட, அக்செப்ட் இட். சாதிய பார்வை நம்ம வந்து எல்லாரும் ஒன்று நினைக்கிறோமா, அதுதான் முக்கியம். நீங்கள் சாதியெல்லாம் அழிக்க முடியாது. அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா வந்து சாதி இல்லைன்னு சொல்லுங்கள், குடிகள் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து இல்லை இந்த பார்வை பார்க்குறாங்க, அந்த பார்வை தன்னுடைய குடி பண்ணுறாங்க, டோன்ட் கிவ் ஆல் தட் கிராப்னு தான் சொல்லுவேன் நான். பி வெரி கிளியர் அபவுட், பி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் வாட் யூ ஆர் டெலிவரி. சும்மா அதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கையில் எடுக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கிடையாது. நம்ம அதை பற்றி பேச விரும்புறது கிடையாது. 2026 நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மேம், உங்களுடைய கருத்து? வெற்றி பெறணும் நம்ம விரும்புகிறோம். அதுக்கு மேலே வந்து அவர்கள், ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இந்த வாக்குச்சாவடி அரசியல்னு ஒன்று இருக்குது. அந்த அரசியல் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் நமக்கு பலமாக மாறுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பட் இன்னும் தேர்ஸ் அ லாங் வே டு கோ. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தடைகள் நிறைய இருக்குது.
தடைகள் நிறைய இருக்குது. அதாவது நல்ல நண்பர்கள், என்னுடைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான திமுக ஆதரவாளராக இருப்பாங்க, பிஜேபி ஆதரவாளராக இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து கேள்வி, இவங்க நல்ல மனிதர்களாக இருக்காங்க, ஏன் இவங்களுடைய சிந்தனை வந்து இந்த அரசியலை நோக்கி போகுது? இப்போ என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து நாம் தமிழர் அரசியலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு. அது தமிழர் அரசியல், எனக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் அந்த கட்சி வந்து முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற போது அதற்கான ஆதரவு நான் கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்று வந்து இப்போ நம்ம மற்ற கட்சிகள் அப்படிங்கிற போது அது வந்து இஸ் எ வெரி ஸ்மால், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார தான் சுற்றிட்டு இருக்கு, தன்னை பாதுகாத்து கொள்ளும் வட்டத்தில் தான் சிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் நாம் தமிழர்ன்ற போது அது ஒரு பெரும் அரசியல். அது நம்ம விரும்பும் வாழ்க்கை, இப்போ இயல்பான இயற்கையான வாழ்க்கை வாழ்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இல்லைங்கிறீங்க? எல்லாருமே வந்து ஒரு கிராமத்துக்கு போகணும் தான் இப்போ இப்போ என்னுடைய எய்ம்லாம் அதுதான். இன்னும் ஒரு 2 வருஷம் நான் சிட்டிக்குள்ளார இருந்தேன்னா பெரிய விஷயம். அதனால இயற்கை சார்ந்து வாழ்றதை விட, அதாவது இந்த கட்டடங்கள் கட்டுறாங்க இல்லையா, இயற்கை நிறைய இருக்கிற இடத்தெல்லாம் சிதைச்சு கட்டடம் கட்டுறாங்க. இப்போ கட்டடத்துக்குள்ளார இயற்கை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வேலை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹவு மச் ஸ்பேஸ் டு வி நீட், ஹவு மச் டு வி நீட் இன் ஆர் லைஃப்? எல்லாம் இருக்கட்டும், பசி வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்த் இல்லைனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான தேவைகள் என்ன, எதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த மனநிலையை அமைதியாக வச்சுக்க முடியுமோ, எதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணும்ல. நேரமும் இந்த மொபைலில், நேரமும் இந்த ஒர்க்குன்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வேர் இஸ் அவர் லிவிங்? வாழ்கிறதுக்கு தான் பிறந்தோம், பிறக்கிறதுக்காக வாழல. இதை வந்து நம்ம நல்ல ஞாபகம் வச்சுருக்கணும்.